146 எம்பிக்கள் நாடாளுமன்றத்திலிருந்து எதிர்க்கட்சி எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காங்க. இதை எதிர்த்து ஜனநாயகத்துடைய குரல் வலை நசுக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா கூட்டணி கட்சிகளை சேர்ந்த தலைவர்கள், அந்த கட்சியுடைய முக்கிய பிரமுகர்கள் இன்றைக்கு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. இது தொடர்பாக பேசுவதற்காக சசிகாந்த் செந்தில் முன்னாள் IAS அதிகாரி நம்முடன் நிலையாக பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். 3 மாநிலங்களில் பாஜகவுடைய வெற்றி அப்படின்றது அவங்களுக்கு மிகப்பெரிய கான்ஃபிடென்ட்டை கொடுத்துருக்கு. ஸோ இந்த தோல்வியை மறைப்பதற்காக காங்கிரஸ் இது போன்ற ஒரு பிரச்சனையை எழுப்பி மக்கள் மத்தியில் ஒரு தவறான பிரச்சாரத்தை செய்தா. அதனால தான் இந்த ஆர்ப்பாட்டமும் இந்த 146 எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்ய நடவடிக்கைக்கு காரணமான அமளியுமா? இப்போ பார்லிமெண்ட்ல 3 பேர் செக்யூரிட்டி பிரீச் பண்ணி உள்ள வந்தாங்க. அவங்க யாருடைய அனுமதியில உள்ள வந்தாங்க? காங்கிரஸ் எம்பிக்கள் அனுமதிச்சுட்டு கொடுத்தாங்களா? அது கொடுத்தது பிரதாப் சிம்மா. இன்னைக்கு விஷயமே இந்த மாதிரி ஒரு பிரச்சனை, இது ஒரு சீரியஸ் வயலேஷன். ஒரு பார்லிமெண்ட்குள்ள 5 கார்டன் செக்யூரிட்டி இருக்க இடத்துல இந்த மாதிரி ஒரு பிரீச் நடந்திருக்கு. அதோட காரணம் என்ன அப்படின்ற ஒரு கேள்வியை பாராளுமன்றத்துல எழுப்பாம வேற எங்க எழுப்புறது? அந்த ஒரு சர்ச்சைக்கு இடம் கொடுக்காமல் ஒரு ஸ்டேட்மெண்ட் கூட ஒரு ஹோம் மினிஸ்டர் கொடுக்காம இருக்கும் பொழுது அதை எம்பிக்கள் கேள்வி கேட்பது எந்த விதத்துல தவறுன்னு சொல்ல முடியும்? அந்த கேள்வி கேட்ட காரணத்துக்காகவே 146 எம்பிக்களை அப்போசிஷன் முழுவதையும் பார்லிமெண்ட்ல இருந்து வெளியே அனுப்புறது என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஏதோ ஒரு கம்ப்ளீட்டான ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயத்துக்காக செய்யப்பட்ட ஒரு காரியம் சஸ்பெண்ட் செய்யப்பட்டது. எஸ்பெஷலி இந்த 3 கிரிமினல் லாஸ் பாஸ் பண்றதுக்காகவே பிஜேபி செய்தார்கள் என்பது என்னுடைய நேரடியான குற்றச்சாட்டு. இதுக்காக யாரு இதுல விக்டிம்னு பார்த்தா இந்திய தேசத்தின் மக்கள் தான் விக்டிம். ஏன்னா இன்னைக்கு அங்க என்ன நடந்திருக்குன்னே பாதி பேருக்கு தெரியல. இந்த சட்டங்கள் எல்லாமே ஐபிசி, சிஆர்பிசி இது எல்லாமே இன்று மாற்றி அமைக்கப்பட்டு ஒரு போலீஸ் ஸ்டேட்டாக இந்தியா மாறுகிறது என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. நாளைக்கு நீங்களும் நானும் சுதந்திரமாக இயங்குவதற்கு, பேசுவதற்கு, இந்த நாட்டில் ஒரு 50-60 வருஷமாக இருந்த நிலைமை மாறி யாரை வேண்டுமானால் அரசாங்கம் எந்த விஷயத்துக்கு வேணாலும் இழுக்கலாம், பண்ணலாம்ன்ற அளவுக்கு ஒரு 3 மேஜர் கிரிமினல் சட்டங்களை அவர்கள் மாற்றி அமைத்திருக்கிறார்கள். அதுவும் அப்போசிஷன் இல்லாம இதுக்காகவே செய்யப்பட்ட சஸ்பென்ஷன் தான் இதுன்ற நான் மாற்று குற்றச்சாட்டு வைக்கிறேன். பெரும்பான்மை பலம் மிக்க கட்சி பாஜக. அது மக்களவையிலையும் சரி மாநிலங்களவையிலும் அவங்களுடைய கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவோடு அவங்க நினைச்சதை செய்து கொள்ள அளவுக்கு அவங்க செல்வாக்கு மிக்கவர் தான். ஆனா ஏன் 146 எம்பிக்கள் சஸ்பெண்ட் செஞ்சுதான் இந்த சட்டத்தை நிறைவேற்ற வேண்டிய தேவை இருக்குன்னு அவங்க ஏன் சொல்றீங்க? நீங்க பார்லிமெண்ட் வெறும் ஒரு சட்டத்தை பாஸ் செய்வது மட்டும் பார்லிமெண்டோட அந்த சட்டத்தின் மீது நடக்கும் சர்ச்சை இருக்குல்ல, அதுதான் முக்கியம். அதுதான் மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செய்கை. அதனாலதான் அதை லைவ் டெலிகாஸ்ட் பண்றது, அதனாலதான் மக்களுக்கு புரியணும்னு நினைக்கிறது. அந்த ஒரு சர்ச்சைக்கே இடமில்லாமல் செய்வது இது பாஜகவுடைய ஒரு ஆதிக்கத்தனமான ஒரு மென்டாலிட்டி. இன்ஃபேக்ட் நான் இதை இன்னொரு விதமா கூட பாக்குறேன். இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா அமித்ஷா பேசுறாரு இந்த பில்ஸ்ல வெறும் பிஜேபி எம்பிஸ் மட்டும் தான் உட்கார்ந்துருக்காங்க. இது ஒரு இந்திய மனநிலையில் ஏற்றப்பட்ட அப்படின்ற ஒரு கருத்து வைக்கிறார். அதாவது இது ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ஃபெடரல் சிஸ்டம்க்கு அகெயின்ஸ்டான ஒரு 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 ஸ்டேட்மெண்ட். இது மறுபடியும் நம்மள அந்த சதி போன்ற மனநிலைங்களுக்கு அந்த மாதிரி பழக்கங்கள் இருக்கும் ஒரு காலம் இருக்குல்ல, அந்த காலத்திற்கு கொண்டு போவதற்கான முதல் படியா நான் இதை பாக்குறேன். நீங்க காங்கிரஸ் முக்த் பாரத் முதல் சொன்னீங்க, இன்னைக்கு அப்போசிஷன் முக்த் பார்லிமெண்டே ஆகுது. நாளைக்கு பார்லிமெண்டே இருக்காதுன்றதுதான் என்னுடைய வாதம். சரி, இதை எதிர்ப்பதற்கு இந்தியா கூட்டணி தான் ஒரே வெப்பன் அப்படின்னு காங்கிரஸ் சொல்லுது. மற்ற கூட்டணி கட்சிகளும் சொல்றாங்க ஒற்றுமை தான் நம்முடைய பலம் அப்படின்னு சொல்றாங்க. ஒற்றுமை வார்த்தையில் இருக்கு, செயல்பாடுகள்ல இருக்கா? உதாரணத்திற்கு இந்தியா கூட்டணியில் அண்மையில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் இந்தி மொழியை டிரான்ஸ்லேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவுடைய எம்பி TR பாலு வைத்த கோரிக்கைக்கு மிக கடுமையான ஆட்சேபனை சொல்லப்பட்டிருக்கு. ஒரு வார்த்தைகள்ல தான் இந்தியா அப்படின்றது ஒற்றுமையா இருக்கு, செயல்பாடுகள்ல இல்லை அப்படின்றது மூலமா புரிஞ்சுக்க முடியுமா? இல்ல, இது இந்தியா கூட்டணியுடைய கருத்தோ எதுவுமே கிடையாது. அது நிதிஷ்குமார் அவர்களுடைய தனிப்பட்ட ஒரு கமெண்ட். அது யாருமே வரவேற்கவும் இல்லை, அது யாருமே
அதை இன்ஃபேக்ட் அதை வந்து ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. சோ இது வந்து ஒரு இந்தியா கூட்டணியோட ஒரு ஸ்டேட்மெண்டாவே பார்க்கறது ரொம்ப தவறான ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் நான் சொல்றேன், இன்னைக்கு நடக்கிற விஷயம் வந்து அரசியலையும் தாண்டி அப்பாற்பட்ட ஒரு ஜனநாயகத்தின் மீது நடத்தப்படுகின்ற ஒரு பெரிய தாக்குதல். இதை வந்து பிஜேபி இந்தியான்னு பாக்குறதே தப்பு. இது ஜனநாயகத்துக்கும் ஜனநாயக விரோத செயலும் தான் பார்க்கணும். இன்னைக்கு வந்து யார் இதனால பட போறாங்கன்னு கேட்டீங்கன்னா, உங்க குடும்பமும் என் குடும்பமும் தான் பாதிக்கப்பட போறாங்க. இதுல வந்து அரசியலையும் தாண்டி மக்களுக்கும் பல சமூக இயக்கங்களுக்கும் இதுல வந்து ஒரு பங்கு இருக்கு. நீங்க இப்ப இவங்க பார்லிமெண்ட்ல இயற்றின எல்லா சட்டத்தையும் பாருங்க. நம்ம அந்த செல்லுலர் நெட்வொர்க் பத்தி ஒரு பில் பண்ணிருக்காங்க, இந்த 3 கிரிமினல் சட்டங்களை பத்தி பில் பண்ணிருக்கு. இது எல்லாமே வந்து ஒரு சாமானிய மனிதனின் சுதந்திரத்தை பல மடங்கு கட்டுப்படுத்தக்கூடிய விஷயங்கள் இதுல நடந்திருக்கு. இது வந்து இட் இஸ் a crime against democracy தான் நான் சொல்றேன். சரி, நேற்று தமிழ்நாட்டில் ஒரு மிக முக்கியமான தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. ஊழலுக்கு எதிராக சொத்து குவிப்பு வழக்கில் பொன்முடிக்கு எதிரான தண்டனை அப்படின்றது அறிவிக்கப்பட்டிருக்கு. கடந்த 6 மாதமா செந்தில் பாலாஜி சிறையில் இருக்காரு. இது தொடர்பாக கருத்து தெரிவித்த அண்ணாமலை அவர்கள், இன்னும் நிறைய அமைச்சர்கள் உள்ள போவாங்க, நீதித்துறை மீது எங்களுக்கு நம்பிக்கை ஏற்பட்டிருக்கு அப்படின்ற கருத்தை சொல்றாரு. இந்த கருத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதுதான் இடி, சிபிஐ போன்றவர்கள்லாம் வந்து இன்னைக்கு மணல் குவாரி, அப்புறம் வந்து லாட்ரி டிக்கெட்டு, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்றதுவே நமக்கு விஷயங்கள் புரியுது. அதாவது இவர்களுக்கு வந்து அப்போசிஷனே இருக்கக்கூடாது. அப்போசிஷனையும் தாண்டி ஒரு ஹிந்துத்துவா ஒரு நாடு, தேசத்தை உருவாக்க வேண்டும் என்பது அவர்களுடைய ஒரு முக்கியமான ஒரு குறிக்கோள். அதை நோக்கிதான் இதெல்லாம் நகருது. தேர் ஷுட் நாட் பி எனி அப்போசிஷன். எந்த விதத்திலையும் எந்த விதமான ஒன் நேஷன், ஒன் பிரைம் மினிஸ்டர், ஒன் கல்ச்சர், இதுதான் அவங்களுடைய கோட்பாடு. அதுதான் அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. இந்தியா கூட்டணி கட்சிகளுக்குள்ள எந்தெந்த விஷயத்துல இப்ப ஒற்றுமை ஏற்பட்டிருக்கு, ஒத்த கருத்தை ஏற்பட்டிருக்கு? இப்ப எந்த இடத்துல இந்தியா கூட்டணி தொகுதி பங்கீட்டிலையும் மற்ற விஷயத்திலையும் எந்த நிலையில இருக்காங்க? இல்ல, இந்தியா கூட்டணி வந்து ஒரு சித்தாந்த கூட்டணி. அது நான் ரொம்ப கிளியரா சொல்றேன். இது வந்து ஒரு அரசியல் விஷயத்தையும் தாண்டி இன்னைக்கு இருக்க ஒரு கிரைசிஸ்க்காக சேர்ந்த ஒரு கூட்டணி. இந்த கூட்டணி வந்து பல விஷயங்களை வந்து ஒரே இடத்துல இருந்தா செய்ய போறோம். அப்கோர்ஸ் இது இவ்வளவு கட்சிகள் இணையும் பொழுது அதுக்கான டெக்னிகாலிட்டிஸ் வந்து மாறிக்கிட்டே தான் இருக்கும். ஆனா எல்லோருமே ஒரே ஒரு பேனல்ல இருக்காங்க, எல்லோருமே ஒரே சிந்தனையில இருக்காங்க. நீங்க இந்த தடவை வந்து டிஸ்கஷன்ல பாத்தீங்கன்னா பல விஷயங்கள் டிஸ்கஸ் செய்யப்பட்டது. எஸ்பெஷலி ஈவன் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் யாரா இருக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் கூட கமெண்ட்ஸ் வந்தது. பட் அதுக்கெல்லாம் வந்து எல்லா விஷயத்துக்கும் ஒரு ஏற்புடைமை இருக்கிற ஒரு ஃபோரமா தான் அது இருக்கு. கூடிய சீக்கிரமே இந்த எல்லா விஷயங்களும் வந்து இன் டீடைல்ஸ் சார்ட் அவுட் செய்யப்படும். ஐடியாலஜி கூட்டணி அப்படின்றது கடந்த தேர்தலில் ஐடியாலஜி அப்படின்ற ஒற்றுமை அளவுக்கு வெற்றி தோல்வியை தேடி கொடுக்காது அப்படின்றதா கடந்த தேர்தல் இந்தியா கூட்டணி கற்றுக் கொடுத்த பாடம். மீண்டும் மீண்டும் ஐடியாலஜிலே தேங்கி நிற்கிதா? இல்ல, கண்டிப்பாக ஐடியாலஜி மட்டுமே வந்து எலெக்ஷனை வெற்றி பெற செய்ய வைக்காது. அதுல வந்து எந்த மாற்று. எலெக்ஷன் என்பது ஒரு நம்பர் கேம், அது ஒரு ஓட்டு கேம். அதற்கான வேலைகள் வந்து தனிப்பட்ட முறையில் நடக்கும். ஆனால் ஐடியாலஜி இல்லாம எதுவுமே மூவ் பண்ண முடியாது. இன்னைக்கு ஒரு ஐடியாலஜி ஃபைட்ல நீங்க இல்லைன்னா நாளைக்கு வந்து உங்க வீட்டுக்கு போலீஸையும் இடியையும் அனுப்பும் பொழுது அதை தாங்குவது எப்படி? சோ நீங்க இத வந்து ஒரு அரசியல் ஓட்டு எலெக்ஷன்ற விஷயத்தையும் தாண்டி ஒரு ஜனநாயகத்துக்கு ஒரு ஆபத்தை தான் நாங்க எல்லாருமே பாக்குறோம். அப்படிதான் மக்களும் இதை பார்க்கணும்ன்றது என்னுடைய ஒரு வேண்டுகோள். கர்நாடகா தேர்தல் வெற்றியை முன்னின்று வழிநடத்தியவர் நீங்க, கண்ட்ரோல் ரூம் நீங்க தான் மானிட்டர் பண்ணீங்க. ராஜஸ்தான்லயும் அதே பொறுப்பை வகிச்சீங்க. ஆனா ராஜஸ்தான்லயும் மற்ற 3 மாநிலங்களிலும் காங்கிரஸ் சறுக்கியது என்ன சவாலை இந்தியா கூட்டணியும் காங்கிரஸ் சந்திக்குது? இல்ல, முதல்ல நான் ஒரு விஷயத்தை கிளாரிஃபை பண்றேன். அதாவது வந்து எலெக்ஷன் என்பது ஒரு பெரிய எக்ஸசைஸ். அதுல வந்து எந்த தனி மனிதரும் எந்த விதமான ஒரு பெரிய கர்நாடகா, ராஜஸ்தான் எலெக்ஷன், இந்த 5 மாநிலங்கள் எலெக்ஷன்லயும் ஒரு விஷயம் நான் கிளாரிஃபை பண்ணிட்டேன். இது ஹிந்துத்துவா அல்லது கிடையாது. இது வந்து வெரி வெரி கிளியர் கட் கிரவுண்ட் பாலிடிக்ஸ்க்கான ஒரு ஓட்டு. இதுல வந்து தவறுகள் வந்து பல இடங்களில் நடந்திருக்கலாம்.
சீட் நாங்க அலோகேட் பண்ணதுல ஆயிருக்கலாம். நீங்க ராஜஸ்தானே எடுத்தீங்கன்னா 70 சீட் வந்து ராஜஸ்தானுக்கு வந்து இந்த மாதிரி கவர்மெண்ட்டை ரிப்பீட் பண்ணதா ஒரு சரித்திரமே கிடையாது. அப்படி தோக்கடிக்கும் பொழுது 10-20 இப்படிதான் வரும் எதிர்கட்சிகள். யாரு அரசாங்கத்துல இருக்காங்களோ ஆன்டி இன்கம்பன்சி அவ்வளவு இருக்கும். இந்த தடவை ஆன்டி இன்கம்பன்சி இல்லாத ஒரு அரசாங்கத்தை கெஹ்லோட் கொடுத்தாரு. அதுக்கு மக்கள் வந்து 70 சீட்டு கொடுத்திருக்காங்க. இந்த 70 சீட்டும் யாருக்குன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப புதுமுகங்கள், யங்ஸ்டர்ஸ் எல்லாரையும் 40-50 ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிக்க வச்சிருக்காங்க. சோ அப்போ மக்கள் வந்து இங்க இந்துத்வாக்கோ எதுக்கோ ஓட் போடல. அவர்களுக்கு பிடித்த, அவர்களுக்கு நம்பிக்கை இருக்கிற நல்ல கேண்டிடேட்டையும் நீங்க சொன்ன மாதிரி கிரவுண்ட்ல இறங்கி எலெக்ஷன் பண்ணா 100% நல்ல வெற்றி வாய்ப்பை நாம் பெற முடியும் என்பதற்கு இந்த எலெக்ஷன் எல்லாமே ஒரு சான்று. கண்டிப்பாக வந்து இதுல இருந்து பல விஷயங்களை காங்கிரஸ் கட்சி எடுத்துக்கொண்டது. இதே மாதிரி ஒரு எலெக்ஷன் தெலுங்கானாலையும் நடத்தி அங்க ஒரு மிகப்பெரிய வெற்றியை சந்தித்திருக்கோம். அதனால வந்து ஜெனரலைஸ் பண்றது ஒரு தவறான ஒரு பார்வை. ஓபிசி அரசியல இந்த மாதிரி காங்கிரஸ் முன்னெடுத்தது, கர்நாடகால மக்கள் பிரச்சனையை பேசினது. சோ ஓபிசி அரசியல் அப்படின்றது காங்கிரஸ் கை கொடுக்கலையா? இல்ல, அப்படி இன்னும் ஓபிசி விஷயத்தை வந்து இப்ப காங்கிரஸ் உடைய டிமாண்ட் என்ன? நீங்க வந்து காஸ்ட் சென்சஸ் வைங்கன்றதான் டிமாண்ட். ஏன்னா இன்னைக்கு நார்த் இந்தியா, இப்ப தமிழகத்துல நம்ம முதல்லயே இந்த வேலையை பண்ணிட்டதுனால இன்னைக்கு வந்து சமூக நீதிக்கு ஒரு பேர் போன இடமாக தமிழ்நாடு இருக்கு. இன்னும் அதுக்கு காஸ்ட் சென்சஸ் வந்து ஒரு அத்தியாவசியமான விஷயமா இருக்கு. சோ காங்கிரஸ் கேட்பது ரொம்ப சிம்பிளான ஒரு கேள்வி. காஸ்ட் சென்சஸ் யாருக்கு எவ்வளவு கொடுக்கணும், என்ன பண்ணணும், அதெல்லாம் அப்புறமா டிசைட் பண்ணிக்கோங்க. ஒருத்தரை நீங்க என்னவே மறுக்கிறீங்கன்னா அப்போ அவங்களுக்கு என்ன மரியாதை நீங்க கொடுக்குறீங்க? இப்ப நீங்க வந்து உங்களுடைய அரசியலையே ஓபிசி அரசியலா இப்ப நீங்க வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு வரீங்க. ஆனா அதுல இருக்கிற ஓட்டையை தான் நாங்க காட்டுறோம். நீங்க அப்படி காட்டும் பொழுது இது ஓபிசி மக்களுக்காக, SC/STக்காக நாங்க பண்றோம்ன்ற பொழுது ஏன் நீங்க அவர்களை ஒரு எண்ணிக்கை கூட எடுக்க மறுக்கிறீங்க? நீங்க கொடுக்கறதெல்லாம் வேற இருக்கணும், அதுக்கு பிறகு இருக்கட்டும். ஆனால் யாரை நம்ம என்ன மறுப்போம்? யார் வந்து நமக்கு வந்து பர்சோனா நான் கிராட்டா, மனிதனாகவே நம்ம மதிக்கலையோ அவனதான் நம்ம எண்ண மாட்டோம். அப்படி எண்ணிக்கையே பண்ணக்கூடாத அளவுக்கு ஓபிசியும் SC/STயும் இந்த நாட்டில் என்ன பண்ணோம் அப்படின்ற கேள்வியை தான் நாங்க எழுப்போம். தமிழ்நாட்டில இருந்து இந்தியா கூட்டணி மீது ஒரு தாக்குதல் வந்திருக்கு. பாஜகவில இருந்து விலகினதா அறிவிச்ச அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் அண்மையில எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்தியா கூட்டணி இன்னும் கொஞ்ச நாள்ல காணாம போயிடும் அப்படின்னு தன்னுடைய ஸ்டாண்டை சொல்லியிருக்காரு. ஸோ இந்தியா கூட்டணி மீது அவருக்கு நம்பிக்கை இன்மை அப்படின்றது வெளிப்படுது. ஸோ அவருடைய ஸ்டாண்ட் அப்படின்றது, அவருடைய பொலிட்டிக்கலுடைய அடுத்த நெரேட்டிவ் எப்படி செட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இல்லை காங்கிரஸ் எப்படி அதிமுகவை பார்க்குது? இல்ல, பாஜகவுடன் இருந்த வரைக்கும் அவங்களுடைய போக நினைக்கிற யாரையுமே வந்து நம்மளால வந்து ஒரு சரியான பார்வையில பார்க்க முடியாது, அது இந்த நிலைமையில. சோ ஒரு சித்தாந்த தெளிவில்லாம இருக்காங்கன்றதுதான் நான் சொல்றேன். அதை நான் மறுபடியும் சொல்றேன். ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அலையன்சஸ் எல்லாம் வேற, இந்த அலையன்ஸ் வேற. இது வந்து ஒரு எக்ஸிஸ்டென்ஷியல் அலையன்ஸ். இன்னைக்கு வந்து ஜனநாயகத்தின் எல்லா தூண்களும் அழிக்கப்படுகின்றன. இந்த பிரச்சனை வந்து ஒரு அரசியல் கட்சியோட பிரச்சனை இல்லை. இந்த பிரச்சனை வந்து ஒரு சாமானிய மனிதனுடைய பிரச்சனை அப்படின்றதுதான் நான் வந்து மறுபடியும் ஹைலைட் பண்றேன். இதை வந்து நம்ம இன்னைக்கே தட்டி கேட்கலன்னா, இதுக்கு வந்து நான் என்ன சொல்றேன்னா, இது காங்கிரஸ் தான் இதுக்கு ஒரு முடிவுன்றதெல்லாம் கூட தேவையில்லை. இந்த ஜனநாயக அழிவை தடுப்பதற்கு எல்லோரும் நாம் கைகோர்க்க வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கை. இறுதியான கேள்வியை சுருக்கமா எதிர்பார்க்கிறேன். பிரதமர் நரேந்திர மோடி மாதிரி ஒரு ஆளுமை மிக்க தலைவரை எதிர்க்கிறதுக்கு அண்மையில நிறைய வெற்றிகளை ஈட்டி கொடுத்த மல்லிகார்ஜுன கார்கேவை பிரதமர் வேட்பாளராக முன்னெடுத்துல காங்கிரஸ் கட்சிக்கு என்ன தயக்கம்? காங்கிரஸ் கட்சி அதை பத்தி ஒப்பீனியனே சொல்லலை. காங்கிரஸ் கட்சி ஒப்பீனியன் சொல்லாது. காங்கிரஸ் கட்சிக்கு வந்து ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. அதுக்கு ஒரு சென்ட்ரல் ஒர்க்கிங் கமிட்டி இருக்கு, அங்க பேசுவாங்க. கர்கே அவர்கள் எல்லோரும் நாங்கள் மதிக்கக்கூடிய, விரும்பக்கூடிய ஒரு தலைவர். அதுல வந்து எந்த மாற்று கருத்தும் கிடையாது. காங்கிரஸ் கட்சியுடைய டிசிஷன்ஸ் எப்பவுமே கலெக்டிவ் டிசிஷனா தான் இருக்கும், அது தெரிவிக்கப்படும். உங்களுடைய ஆழமான அரசியல் பார்வைகளோட பயந்துகிட்டீங்க. உங்களுடைய வருகைக்கும் கருத்து பயிருக்கும் மிக்க நன்றி திரு சசிகாந்த் செந்தில். நன்றி.